Praise the Lord. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்கிற எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு கடவுள் மேல நம்பிக்கை அதிகமாக கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய மாடுகளை ஓட்டிக்கொண்டு, மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு அந்த வழியாக போறாங்க. அவங்க நிறைய நெல் மூட்டை ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ மழை பெஞ்ச காலமா இருக்கிறதுனால இந்த மாட்டு வண்டியோட சக்கரம் அந்த சேருல மாட்டிக்கிடுச்சு. அதனால இந்த வண்டி குடை சாய்ந்து போயிட்டு, உடனே அதை தூக்கி நிறுத்தாம இந்த மனிதன் என்ன பண்றாருன்னா, அங்கே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாரு. ரொம்ப நேரம் கூப்பிட்டும் தேவன் அவருக்கு உதவி செய்ய வரலன்னு சொன்னதும் அவருக்கு கோவம் வந்து கடவுளை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கப்புறமா தேவன் அவருக்கு முன்பாக தோன்றி அவர் சொல்றாரு, நீ மேஜிக்ல ஒரு மாம்பழம் வாங்க சொன்னா வந்துடாது, அதுக்கான உழைப்ப நீ போடணும். இப்பொழுதும் கூட நீ உழைப்ப போட்டனா அதுல நான் உன் கூட இருந்து உனக்கு துணையா நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரியமானவர்களே, நாம கூட நிறைய விஷயத்துல நம்முடைய உழைப்பை நாம போடாம நாம கடவுள் உதவி செய்வார், தேவன் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி நாம் நம்முடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல ஒரு முடிவெடுப்போம். நாம் நம்பிக்கையோடு கூட நாம் ஒரு வேலையை நம்முடைய முழு முயற்சியும் போட்டு செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் துணை நின்று எல்லா காரியத்திலேயும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்படிதான் இந்த மனுஷன் கூட உடனே தன்னுடைய காரியத்தை உணர்ந்து அவனுடைய தோல் பட்டை அந்த வண்டி வச்சு இழுத்த உடனே சேத்துல மாட்டிட்டு அந்த வண்டி வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறமா சந்தோஷம் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றான். இந்த நாளிலும் நமக்கு துணையாய் நின்று நம்மை ஆசீர்வதிக்கிறவரை ஆராதிக்க விட்டு கொடுப்போமா? Praise the Lord. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, எங்கள் முயற்சியில ஆண்டவரே நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் என் தேவனாகிய கர்த்தரின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் விட்டு கொடுக்கிறோம். நீ துணை நின்று ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.